திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல இன்றைக்கு பேசும்போது கூட பிரதமர் சொல்றாரு, அதாவது சலுகைகளால மட்டும் முதலீட்டை ஈர்க்க முடியாது, பாதுகாப்பான தொழில் சூழல் கொடுக்கறதன் மூலமாக மட்டும்தான் முதலீட்டை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாதுகாப்பான தொழில் சூழல் அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெளிவு கிடைக்கல. இவ்வளவு நேரம் நீங்க பேசியும் அது வந்து முதலீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது முதல் கட்டமாக ஒரு ஒரு ஃபேக்டர் வந்து புரியுது. அதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு? அதாவது இந்த பாதுகாப்பு எப்படி வரும்னா, முன்னேற்றம் வந்தால் பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது ஒரு 2 கருத்து சொல்லப்பட்டது. ஒன்று வந்து வேலை வாய்ப்பு, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வேலை இழந்துட்டு இருக்காங்கன்னு. தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் தான் வேலை வாய்ப்பு கூடும். அதாவது தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடாது அப்படின்னா வேலை வாய்ப்பு கூடாது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2வது ஒரு கருத்து சொல்லப்பட்டது, நிறைய அக்ரிகல்ச்சர் விவசாயம் நிலமெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதுவும் ஓரளவுக்கு மேலே உண்மையே கிடையாது. காரணம் விவசாயம் தனி தொழில் தனின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. விவசாய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி முக்கியம். உரம் வேணும், பெஸ்டிசைட் வேணும். உரம் இல்லைன்னா எப்படி தொழிற்சாலை நடக்க முடியும்? அதனால எல்லாம் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதெல்லாம் மோடி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, சந்தேகமே இல்லை. மூணாவது வந்து ஒன்று சொல்றேன் நான். ஏன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்றேன்னா, எனக்கு கடித போக்குவரத்து இருக்காதுனால சொல்றேன் நான். மூணாவது வந்து முக்கியமான இதில் என்னன்னா, இதுவரைக்கும் அவர் தொழிலாளிகளோட நலத்தை பத்தி எதிர்த்து பேசவே இல்லை. முதலாளிகளை போனவங்கன்னு சொல்லவே இல்லை. பல காரணங்கள் இருக்கு முதலாளிகளை அவர் சார்ந்து நடக்க. ஒன்று கேஸ் பிரைஸ், நேச்சுரல் கேஸ் பிரைஸ், ரிலையன்ஸ் கூட்டணுங்கிறாங்க, இது வரைக்கும் கூட்டவே இல்லை. பல காரணங்கள் எடுத்து காமிக்க முடியும். அவர் முதலாளிகளுக்கு எதிராக நடந்துட்டு இருக்காரு, நாட்டு நன்மைக்காக நடக்கிறாருன்னு. இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. தொழில் நிறுவனங்களுக்கு இடையில ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கு மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம். கேபிட்டலிசம் இல்ல, கட்டாயம் இருக்கு. எந்த தொழில் நிறுவனங்களுக்கும் சார்பாக மோடி நடந்து கொள்வது பண்ணவே இல்லை. இது வரைக்கும் உண்மையா கட்டாயம் சொல்ல முடியும் எனக்கு. 2வது தொழிலாளிகளுக்கு எதிராக உண்மையை சொல்லல. ஆஸ் a மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்றதே எளியவர்கள், ஏழைகள், ஃபிட்டர் வேணும், கார்பெண்டர் வேணும், அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. MA படிச்சு உனக்கு என்னவா பிரயோஜனம், நீ போய் இது தொழிலை கத்துக்கோன்னு. அதெல்லாம் யாருக்காக சொல்றது? முதலாளிக்காக சொல்றது, தொழிலாளிகள். அதனால தொழிலாளிகளோட பிரச்சனைகள், எளியவர்களோட பிரச்சனை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் வந்து இந்த பார்வையிலே ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருக்கு. ஐசோலேட்டா ஒன்றும் பண்ணவே இல்லை அவரு. மூணாவது வந்து இன்னும் ஒரே ஒரு காரியம் சொன்னீங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்களே 10 வருஷம் 15 வருஷம்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க, உண்மையே இல்லை. அது என்ன முக்கியம்? உண்மை யாரு சொல்லியிருக்காங்க, எப்படி இவங்க செய்யறாங்கிறது தான் முக்கியம். அதை மோடி என்ன செய்யறாரு? அந்த இப்ப செய்யக்கூடிய இவரால செய்ய முடியும், MMS செய்ய முடியாது, மோடியால செய்ய முடியும் அப்படிங்கிறது எதனால அந்த டிஃபரன்ஸ் வருது? இவங்களுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்குங்கிறதுனால இவங்களால செய்ய முடியும். அது மாத்திரம் இல்ல. குஜராத்ல ஒரு 10 வருஷம் அரசியல் உறுதி இருக்குன்னு சொல்றீங்க. அரசியல் உறுதி மாத்திரம் இல்ல, அவருக்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கு. 2 சேர்த்து சொல்லணும். அது அரசியல் உறுதி, நிர்வாக திறமை இருக்கு. குஜராத்ல ஒரு 10 வருஷம் அவர் நிறைய தெரியும். குஜராத் நிறைய கம்பெனி, நான் தான் கன்சல்டன்ட். குஜராத்ல என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, என்ன செய்யறங்கிறத பாத்தீங்கன்னா கட்டாயம் அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. குஜராத்ல ஒரு 5000 கோடி ரூபாய அவர் எப்படி ரைட் ஆஃப் பண்ணாருங்கிறத பத்தி ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் இருக்கிறது சேர்த்து படிக்கணும். அது வந்து யாருக்கு ரைட் ஆஃப் பண்ணாரு? பேசிக் அக்கவுண்டிங் என்ன அக்கவுண்டிங்ல என்ன அக்கவுண்டிங் டிஃபரன்ஸ் வந்து 16000 கோடி, ரைட் ஆஃப் பண்ணது 5000 கோடி. ரெண்டு வெவ்வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. புரியாம இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் சொல்லக்கூடாது. குஜராத் குஜராத்ல அடானிக்கு லேண்ட் கொடுத்த விஷயத்துல இந்த லேண்ட் எல்லாம் என்ன ஆச்சு, எல்லா விஷயமும் இருக்கு. அந்த என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, என்ன விலைக்கு அடகு வைக்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணாரு குஜராத்ங்கிற அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் சொல்றோம். அவர் இந்த பெருமுதலாளிகளுக்கு வேலை பார்க்கிறாரு. ஒரு தவறும் இல்ல, எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யறதுதான், அவர் மட்டும் தனியாக முன்னோடியா இருக்காருங்க. ஜெனரல் இது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு போறதுல. ஏன்னா ரொம்ப தெளிவா அவர் சரியாக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்பொழுது, நீங்க குஜராத்ல இது தப்பு அது தப்பு அப்படிங்கிறப்ப இந்த டிபேட் நீங்க எப்படி அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போவீங்க? அடிப்படையிலேயே வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் என்ன கேட்கிறேன், இந்த டிபேட் அடிப்படையில அவர் செய்வார் அப்படின்னு நம்பிட்டு எல்லாம் பேசுவோம் அப்படின்னு அந்த அடிப்படையில் மட்டும் எப்படி எடுத்து போக முடியும்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஆதாரம் கிடையாது. அவர் நல்லா செய்வார், பண்ணிட்டாரு, அவரை மாதிரி செய்யறதுக்கு வேற ஆளே கிடையாது, இதை முதல்ல ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பேசலாம் அப்படின்னு அது மட்டும் எப்படி பேச முடியும்? இல்ல அப்படி சொல்லவே இல்லையா? அந்த அடிப்படையில பேச முடியும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அத பண்ணதான் நான் சொல்றேன். நான் சொன்ன ஒவ்வொரு சரியா தான் சொல்றேன். இவர் நம்பிக்கை வர வேண்டாம். அவர் வேலை போறது
வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் வேலை வேண்டாம். நம்ம பேசுறது புது வேலை வாய்ப்பு பத்தி இல்ல. நீங்க 20,000 வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, கொடுத்தீங்க. அந்த கொடுத்தவன்ல 10,000 பேர் ரோட்டுக்கு போய் நிறுத்துறான்னா வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்றதான் கேட்கிறோம். கொடுத்த வேலையில இருந்து தற்காலிகம் சொல்லி ஒரு நிமிஷம். ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பொழுதும் கூட, எல்லா நிறுவனங்களும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட, ஒரு நிறுவனம் கம்ப்ளீட்டா அழிந்து போகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கும் அத்தனை பேரும் வேலை இல்லாமல் வெளியே போய்த்தான் தீர்வார்கள். அவங்க போய் வேற இடத்துல வேலையை பார்த்துக்கணும். நீங்க என்ன கேரண்டி கொடுக்கணும்? ஒரு நிமிஷம் பத்திரி. ஆனா இப்போது எங்கெல்லாம் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்களே அழிந்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள் அல்ல. அவை லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கா, அவற்றின் ஆண்டு லாபம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கிடையாது. அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. இல்ல, இது முதலாளிகள் ஆரோக்கியமான பார்வை. எதற்காக ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எந்த உழைப்பாளர்களை வைத்துக் கொண்டு வளர்கிறதோ அவங்களை விட்டுட்டு நீங்களாம் போயிடுங்க அப்படின்னு இழுத்து சாத்திக்கிற மாதிரி சமூக பாதுகாப்பு இல்லாம அவர்களுக்கான நோக்கியா அசெட்ஸ் வித்தப்ப சென்னை பிளான்ட் மட்டும் வைக்கலையா? பல விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க விவசாயத்தில இருந்து வெளியேறவங்க 2016 இந்தியால 40 கோடி பேர் இருப்பாங்கன்னு உலக வங்கி சொல்லுது. இவங்களுக்கு அவங்க தனியா பெயர் கூட வைக்கிறாங்க, விவசாய அகதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் கூட வைக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி வர்றதுல ஒரு செக்ஷனுக்காவது வேலை கொடுக்கணும்னா புதிய தொழில்கள் தொடங்குவதை தவிர வேற என்ன வழி இருக்கு? இல்ல, அவர் ஏன் முதல்ல விவசாயத்திலிருந்து அகதி ஆக்கப்படுகிறார்கள்? அதுதான் பிரச்சனை. ஏன் அகதி ஆக்கப்படுறாங்கன்னு. சரி, அகதி வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றதுங்கிற ஏன் ஒரு தொழில் அகதி ஆகிறாங்கன்னு பாக்கணும்ல சேர்த்து. அது நீங்க விவசாய கொள்கை அரசினுடைய விவசாய கொள்கை தனியா தொழில் கொள்கை கிடையாது. விவசாயத்தினால இவ்வளவு பெரிய நம்பர் ஆஃப் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வைத்து பாதுகாக்கவே முடியாது. நீங்க இன்னொரு பக்கம் அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க மாட்டுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. ஆனா அந்த உழைப்பு அந்த விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய பணம் இஷ்டத்துக்கு மேல போயிட்டெல்லாம் இருக்காது. அப்போ திரும்பி அவங்க தினக்கூலிகளாக எதற்கு முதல்ல இவ்வளவு பேர் விவசாயத்துல இருக்கணும்? தேவையே கிடையாது. நீங்க இவர் என்ன விவசாய ஆர்குமெண்ட் எடுத்துட்டு போனோம்னா இதே ஆர்குமெண்ட் விரிவுபடுத்திட்டு போனா இன்னைக்கு ஒரு நிமிஷம் விவசாயம் பார்க்கணும். அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க? மக்கள் உணவு இம்போர்ட் பண்ணல. பதில் சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிறேன். குறைவான எண்ணிக்கையில இருக்கிறவங்க சாப்பிடலாம். இப்ப இன்னைக்கு இத்தனை எண்ணிக்கையில எத்தனை எதுக்காக விவசாயத்துல இருக்கணும், ஆட்கள் குறைவா இருந்தா போதும்னு ஒரு தேரி சொல்றாருல. நாளை இதே தொழிற்சாலைகள்லயும் இவ்வளவு பேர் தேவையில்லை, ஆட்டோமேஷன் போயிடலான்றதுக்கு போலாம், அங்கேயும் எண்ணிக்கையை குறைக்கலாம். அப்ப நீங்க வேலை வாய்ப்புங்கிறதோ ஹியூமன் லேபர்ங்கிறதோ ஹியூமன் ரிசோர்சஸ்ங்கிறதோ அதோட அடிப்படை என்ன? இதே லாஜிக் நீங்க அங்க நாளைக்கு அப்ளை பண்ண முடியாது சொல்ல முடியும். விவசாயமா தொழிலாளர் பேசுறதே ஒரு அனாவசியமான விதண்டாவாதம். இது வேலை இல்லாம விவசாயத்தின் தொழிலையும் ஒன்றுக்கொன்று எதிராக ரெண்டும் வளர வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ஒன்றுக்கொன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம நாட்டோட பிரச்சனை என்னன்னா, விவசாயத்துல வேலை போறது தொழிலாளர் வேலை இருக்கிறது பிரச்சனையே இல்லை. அபரிதமான பாப்புலேஷன் இன்க்ரீஸ். வருஷத்துக்கு இந்தியாவில் ஒரு 2.5 கோடி மக்கள் கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த கூட வரும்போது அதுக்கு தகுந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்ல, சோசியல் டெவலப்மெண்ட் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லாம விவசாயத்துல மாத்திரம் இல்ல, தொழில். தமிழ்நாடு எடுத்துங்க, வருஷத்துக்கு 2,20,000 இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. நாங்க ஒரு கணக்கு படி 45,000 இன்ஜினியர் தான் வேலையே தமிழ்நாட்டில் இருக்கு. பாக்கி எல்லாரும் அன்எம்ப்ளாய்டு தான் போக நாங்க எங்களோட புள்ளி விவரம் சொல்லுது. அதனால விவசாயிகளுக்கு மாத்திரம் வேலை இல்லாம இல்ல, வேலை இல்லாத பரவலா எல்லா தொழிலும் நடந்துட்டு இருக்கு. விவசாயத்தை மாத்திரம் சொல்றது அத்தனை கிடையாது. இப்படி நம்ம பார்க்க முடியுமா? ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதனால விவசாயத்தை பற்றி அப்படி சொல்லவே இல்லை. ஓவரால் எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சி வரும்போது எல்லா துறையும் லாபம் அடையும், விவசாயமும் லாபம் அடையும். இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். இப்ப இந்த மேக் இன் இந்தியாங்கிற கான்செப்ட் இங்க உற்பத்தி செய்வது யாருக்காக? முழுக்க அந்நிய முதலீட்டை வரவழைச்சு இங்க வரும்போது ஆல்ரெடி திருப்பூர் என்னாச்சு, நமக்கு நொய்யல் என்னாச்சு, என்ன கம்ப்ளீட்டா சாயப்பட்டறையின் மூலமா நம்முடைய வளங்கள் என்னாச்சு? அப்ப அங்க ப்ரொடியூஸ் பண்ண இதையும் நம்ம கன்சியூம் பண்ணல. மேஜரா பல்க் ஆஃப் தி கன்சம்ப்ஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பாதிக்க தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்துச்சு. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்களுக்காக நம்ம பண்ணி தயார் பண்ணிட்டு இன்னைக்கு சைனா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அதே பிரச்சனை. சைனா பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கு. ஆனா சைனாவோட பொல்யூஷன் சிச்சுவேஷன் என்ன, என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன் என்ன, அதை பத்தி ஏதாவது நம்ம பேச தயாரா இருக்குமா?
நம்ம ஆல்ரெடி இந்தியாவை அதே திசையில் தள்ள போறோமாங்கிற கேள்வி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு பயணம் போயிட்டு இருந்தப்ப ஒரு ஸ்வீடன் நாட்டுல இருந்து ஒரு டீம் வந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நம்மாழ்வார் ஐயா கேட்டாரு, ஏன்பா உங்க ஊர்ல இருந்து சென்னை பக்கத்துல வந்து ஒரு கார் கம்பெனி வந்திருக்கு, அது நல்லதா கெட்டதா கேட்டாரு. அப்ப அந்த பையன் சொன்னா, ஐயா கெட்டதா இல்லையான்னு தெரியாது, அது நிச்சயமா நல்லது கிடையாதுன்னு தெரியும் அப்படின்னா. அப்ப ஐயா வந்து ஏன் என்ன எதுக்கு அப்படி சொல்றேன் கேட்டா, நல்லதா இருந்தா எங்க நாட்டுல விட்டுருக்க மாட்டோம்ல அப்படின்னா. அதான் உண்மை. ஏன்னா இல்ல இன்னைக்கு உலகத்துல விவசாயிகள் அதே துறக்க வேண்டாம் சொல்லி போராட்டம் ஒரே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இல்ல ஏன்னா ஏற்றுமதி ஒவ்வொரு காரும் நம்ம 4 லட்சம் லிட்டர் தண்ணி செலவழிச்சு அந்த காரை உற்பத்தி பண்றோம். அவங்க வந்து காரை இம்போர்ட் பண்ணல, தண்ணியை இம்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் எல்லா தண்ணீர் மட்டும் கிடையாது, எல்லா வளங்களையும் பயன்படுத்தி இந்தியா மாதிரி நாடுகள் உற்பத்தி செஞ்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு கடைசியில் இந்தியா விட்டுட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப வந்து ஒரு பிற்போக்கான பார்வையா தான் எனக்கு தெரியுது. வளங்கள் எல்லாமே பயன்படுத்தாம நீங்க எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. இந்த விவசாய நிலம் மட்டும் எவ்வளவு காடுகளை அழிச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல. அப்ப நீங்க அதே வேறு காட்டுல வச்சுக்கிட்டு வந்து அந்த மரத்துல இருந்து உடற பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்ல முடியுமா? முதல் பெரிய காட்டு அழிப்பே விவசாயத்துக்காக தான் நடந்தது. அந்த விவசாய நிலத்துல பாதியை அழிச்சு நீங்க ஒரு தொழிற்சாலை உருவாக்குறத நான் வந்து தவறாகவே பார்க்கல. மீதி இருக்கக்கூடிய விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவை தயாரிக்க முடியும்ன்றா. நம்முடைய விவசாய நிலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாம். நம்ம பல நாடுகள் அதை செஞ்சிருக்கு. எல்லாம் நல்லா வசதியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் எந்த குறைவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு பேரடிம் மாறுது. நீங்க ஒரு பழைய ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு அங்கதான் நான் போக போறேன் அப்படின்னு நீங்க இனிமே சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, அந்த பார்வை அந்த நகர்தல் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க அதுல வந்து அடிச்சுக்கிட்டு தான் போக போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அதுல நம்ம ஒட்டுமொத்தமாக காணா போயிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ குறைந்தபட்சம் அதை தான் நம்ம செய்யணும். நம்ம தற்காப்பு முயற்சிகளோட நிறுத்திக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீ ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.